நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கண்ணிலந்த பிள்ளைக்கு தெய்வம் தந்த தரிசனம், அன்பனிக்க ஒரு மனம், நல்லவர்க்கு ஒரு குணம். கண்ணிலந்த பிள்ளைக்கு தெய்வம் தந்த தரிசனம், அன்பனிக்க ஒரு மனம், நல்லவர்க்கு ஒரு குணம். கண்ணிலந்த பிள்ளைக்கு தெய்வம் தந்த தரிசனம். தெரிகிறது தாயின் கேட்பதுண்டு, தன்னை முகம் பார்ப்பதுண்டு, ஜீவனற்ற கண்களுக்கு தேவன் முகம் தெரிகிறது. அந்த மரம் கிளைதனிலே வந்தமர்ந்த பறவை ஒன்று, அந்த மரம் கிளைதனிலே வந்தமர்ந்த பறவை ஒன்று, தந்ததொரு அன்பை கண்டு தந்தை தன்னை மறப்பதுண்டு. கண்ணிலந்த பிள்ளைக்கு தெய்வம் தந்த தரிசனம். ஏற்றிவிட்ட ஏணி ஒன்று நின்றபடி நிற்கிறது, எரிவிட்ட ஒரு மனமோ வேறுபடி நடக்கிறது. ஏற்றிவிட்ட ஏணி ஒன்று நின்றபடி நிற்கிறது, எரிவிட்ட ஒரு மனமோ வேறுபடி நடக்கிறது. ஏற்றியது குற்றமில்லை, எரியதும் பாவமில்லை. ஏற்றியது குற்றமில்லை, இலையெனும் பாவம் இல்லை. மாற்றியது கடவுள் எனும் மாயக்கார நீலையம்மா. கண்ணிலந்த பிள்ளைக்கு தெய்வம் தந்த தரிசனம். தேவனவன் கோயிலிலே கோடை வெயில் சுடுகிறது, தேவியவன் வாசலிலோ செல்வமலை பொழிகிறது. தேவனவன் கோயிலிலே கோடை வெயில் சுடுகிறது, தேவியவன் வாசலிலோ செல்வமலை பொழிகிறது. நல்லவர்க்கு பொருள் எதற்கு, நாடி வரும் புகழ் எதற்கு? நல்லவர்க்கு பொருள் எதற்கு, நாடி வரும் புகழ் எதற்கு? உன்னுடைய வசந்தத்திலே ஒன்றும் இல்லை ரசிப்பதற்கு. கண்ணிலந்த பிள்ளைக்கு தெய்வம் தந்த தரிசனம், மிக்க ஒரு மனம், ஒரு குணம். கண்ணிலந்த பிள்ளைக்கு தெய்வம் தந்த தரிசனம். செந்தில்நாதன். என்ன பத்ரி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பத்ரி. மனோ அங்கிள் பத்ரி. கரெக்டா சொன்னீங்களே, வெரி நைஸ். ரொம்ப அறிவாளி தான் செந்தில்நாதன். ஒவ்வொரு பாட்டும் நீங்க அந்த அத்துபடியா அந்த வார்த்தைகள் எல்லாம் மனப்பாடம் பண்ணி இங்க பாடும்போது ரொம்ப சந்தோஷமா. என்ன செய்யறது? செந்தில்நாதன், நான் யார் பேசுறேன்னு தெரியுதா? கரெக்டா சொல்லு பார்க்கலாம். கடவுள் அமைத்து வைத்த மேடை. ஆமாம், இது செந்தில்நாதனுக்காக ஏர்டெல் சூப்பர் சிங்கர் மூலமாக
கடவுள் அமைத்து வைத்த மேடை. டிஎம் மகாராஜன். நான் போன மாதம் 2 முறை செந்தில்நாதனும் அவங்க இருக்கக்கூடிய இல்லம் அந்த இடத்துக்கு போனேன். கிட்டத்தட்ட 200 பேரை வச்சு இவர் அந்த இடத்த நிர்வகிக்கிறாருன்னு பார்க்கும் பொழுது நாமெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இனிமேல் என்ன செய்யணும் அப்படிங்கிற உணர்வு தான் எனக்கு ஏற்பட்டது. அந்த 200 பேரை வச்சு நடத்தக்கூடிய அவரை நான் தெய்வத்துக்கும் மேலாக தான் நான் நினைக்கிறேன். சூப்பர். அதே மாதிரி செந்தில்நாதன் இங்கே ஒரு நாள் ஒரு மாதிரி பாடிட்டு இன்னொரு நாள் அவன் சுமாராக பாடுறான்னா அதை கேட்குறவங்கள்லேருந்து இங்கே இருக்கக்கூடிய சக ஜட்ஜிகள் முதற்கொண்டு அதை பெருசாக எடுத்துக்கக்கூடாதுங்கிற ஒரு கோரிக்கையை நான் வைக்கிறேன். ஏன்னா அவன் ஒரு நார்மல் குழந்தை இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை இந்த அளவுக்கு பாடுறான்னா அதை பெருசாக எடுத்துக்கிட்டு அந்த குற்றங்களை குறைகளை தள்ளி நிறைகளை மட்டுமே கொள்ள வேணும்னு பார்க்குற ரசிகர்கள் முதற்கொண்டு எல்லாரையும் நான் பணிவோடு கேட்டுக்கிறேன்.